எம்புல்கொட காணி மோசடியோடு சிரந்திக்கு தொடர்பு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் மஹிந்த ஜெயசிங்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை நாங்கள் பார்க்கலாம். இம்புல்கொட பகுதியில் இடம்பெறும் காணி அபகரிப்பு மற்றும் காணி மோசடி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் வலியுறுத்தி இருக்கின்றேன். இந்த காணி கொள்வனவு விவகாரத்தில் தங்காலை கால்டன் ஹவுஸ் முகவரியை வதிவிடமாக கொண்டுள்ள சிரந்தி ராஜபக்ஷவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்று தினம் பாராளுமன்றத்தில் விவாதத்தில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இம்புல்கொட பகுதியில் உள்ள விகாரைக்கு பலவந்தமாக முறையில் நுழைவதற்கு நான் முயற்சித்ததாக கடந்த மாதம் செய்திகள் வெளியாகின. இந்த காணிக்கான உறுதிப்பத்திரத்தை முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த காணி விகாரைக்கு சொந்தமானது என்று உறுதிப்பத்திரத்தில் எவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இம்புல்கொட இஹல்யாகொட கேடி பராக்கிரம என்பவருக்கு சொந்தமான காணி கைப்பற்றப்பட்டு ஹோமாகம தியகம மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காணி 10 லட்சம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2012 3ஆம் மாதம் 2ஆம் திகதி கேடி தமித் பிரேமலால் NK சொர்ணலதா ஆகியோருக்கு சொந்தமான காணிகள் தங்காலை வீதி கால்டன் ஹவுஸ் இலக்கம் 19 என்ற முகவரியில் வசிக்கும் சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ என்பவரின் பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பதிவில் தேசிய அதாவது 5325233114V என்ற தேசிய அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காணிகள் 5 லட்சம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காணிகள் 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் திகதி அன்று அமில கொடிக்கார் என்பவருக்கு 120 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபாவுக்கு 2012ஆம் ஆண்டு கொள்வனவு செய்யப்பட்டு அதே போல 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் திகதி 120 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இடம்பெறும் காணி அபகரிப்பு தொடர்பில் இப்பிரதேச மக்கள் முறைப்பாடு அளித்தார்கள். அதனால் தான் அங்கு சென்றேன். இந்த காணி உரித்து பத்திரத்தில் இந்த காணிகள் விகாரைக்கோ அல்லது விகாராதிபதிக்கோ சொந்தமானது என்று எவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. விகாரைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆகவே இந்த பகுதியில் இடம்பெறும் காணி அபகரிப்பு மற்றும் காணி மோசடி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் வலியுறுத்துகிறேன் என்பதாகவும் நேற்று தினம் மஹிந்த ஜெயசிங்க பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்.